नमस्कार। स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के तिरुपुर में एक व्यक्ति, अनेक नाम, अनेक पत्रिकाएं, एक विजिटिंग कार्ड के साथ पत्रकार धन जुटाने की तलाश में। पूरे तमिलनाडु में फर्जी पत्रकारों का बोलबाला बढ़ता जा रहा है। एक और यह एक चौंकाने वाली बातचीत है जिसमें एक व्यक्ति का लाभ के लिए विभिन्न नामों, विभिन्न मोबाइल फोन नंबरों और विभिन्न पत्रिकाओं के नाम पर विजिटिंग कार्ड के साथ साक्षात्कार लिया जा रहा है। रमेश नामक एक पत्रकार चाणक्य पत्रिका के नाम से विजिटिंग कार्ड देकर पैसे इकट्ठा कर रहा है। यदि आप इस बारे में चाणक्य पत्रिका के संवाददाता रमेश, जो कि बिजनेस कार्ड पर है, को फोन करेंगे तो कनगराज नामक व्यक्ति फोन उठाएगा और कहेगा कि रमेश के पास मोबाइल नंबर नहीं है। वह चाणक्य पत्रिका का सहायक संपादक और समुराई पत्रिका का तिरुपुर जिले का मुख्य संवाददाता है तथा वह किसी भी पत्रिका के नाम पर कितने भी लोगों से पैसा वसूल सकता है। ऑडियो में एक बहस है जिसमें यूट्यूब चैनल चलाने वाले लोग मुझसे सवाल पूछना बंद करने की धमकी दे रहे हैं। यह स्पष्ट हो गया है कि एक ही व्यक्ति अलग अलग नामों, अलग अलग पत्रिका के नामों और अलग अलग सेल फोन नंबरों के तहत विजिटिंग कार्ड का उपयोग करके मासिक भुगतान एकत्र कर रहा है। तमिलनाडु स्टेट क्राइम रिपोर्टर सुब्रमणी की रिपोर्ट। ஹலோ வணக்கங்க. இப்போ கூப்பிட்டுருந்தீங்க ஒரு நம்பர். ஆமா ஆமா ஆமா, நான் கனகராஜ் பேசுறேங்க. சரிங்க. அந்த பத்திரிகையோட சப் எடிட்டருங்க. அவர் போன வருஷமே எடுத்தாச்சுங்க. இந்த வருஷம் வந்துட்டு அவரை போட்டு இல்ல அந்த சொல்லுங்க சொல்லுங்க. அந்த பத்திரிகையில இருந்து அவருக்கு உடல் மேல சரியில்லைங்க, ஒட்டுக்குடல் இருந்ததுனால அவர்னால பத்திரிகை டிராவல் பண்ண முடியல. அப்புறம் அவரோட நம்பர் நீங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படியே இல்லைங்க, அது ஆபீஸ் நம்பர் தான் நான் கொடுத்துருந்தேன். அவரோட விசிட்டிங் கார்டு ஆபீஸ்னு போடலையே. ஒரே நிமிஷம். நீங்க யாருங்க? என்னங்க நீங்க என்னங்க நீங்க யாருங்க சார்? நான் சுப்பிரமணி பேசுறேங்க, சொல்லுங்க. பாஸ்டன் நியூஸா? என்னங்க 20 நியூஸ் சுப்பிரமணிங்களா? இந்தியா நியூஸ் ரிப்போர்ட்டர் சுப்பிரமணி தான் பேசுறேன். நான் கனகராஜ் தான் பேசுறேன். கனகராஜ் தான் பேசுறேன், எனக்கு தெரியுமே. அவருக்குன்னு தனி நம்பர் கொடுக்கல. நம்பர் கொடுக்கல அப்படின்னா வந்து ரமேஷ்னு போட்டு இது பண்ணி வசூல் பண்றது தப்பா இல்ல? அவரை இல்ல அவரை வசூல் அவர் பேர்ல வசூல் பண்ணி கிட்டத்தட்ட போலி நிறுவனம் வந்து களை எடுக்கிற அப்படின்னு நீங்களே ஒரு பதிவு போடுவீங்க. இது வந்து ஒரு நம்பர் போட்டு ரிப்போர்ட் போட்டு கனகராஜ் தாமரை ரிப்போர்ட் பேசுறீங்க. சுப்பிரமணியங்க அவரு பேர்ல வசூல் மலுப்புற வேலையெல்லாம் ஆகாது, சரிங்களா? உங்க கிட்ட நான் மலுப்போன்னு என்ன? ஹலோ சொல்லுங்க. இல்ல பேச ஃபர்ஸ்ட் போன நாகரிகமா இருக்குது உங்களுக்கு. நாகரிகமா சொல்லுங்க. நாயில நடந்துக்கலாம். சரி இல்ல அது எங்க எடிட்டரோட நம்பர் இருக்குதா? நீங்க கூப்பிட்டு கேட்டுக்கிறீங்களா அவர்கிட்ட? உங்க எடிட்டர் இல்ல நீங்க இல்ல இப்ப கூப்பிட்டு கேட்டீங்கல்ல, நான் உங்களுக்கு கேட்டதுக்கு பதில் சொன்னேன். பேச கட் பண்றீங்க. ஏன்னா இது உங்களோட நாகரிகமா? ஆமா, இது என்னோட நாகரிகம். இல்ல நீங்க எதுக்கு கேக்குறீங்க அதையெல்லாம்? இல்ல நீங்க எதுக்கு எதை கேக்குறீங்க? நீங்க யாரு? எது நீங்க எதுக்கு அதை கேக்குறீங்க? சரி, நான் கேட்க வேண்டாமா? நீங்க ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு நான் வந்து எனக்கு எது கேட்டிருக்கேன்னா? ஓகே, நான் கேட்கலாம். ஓகே, நான் கேட்கலாம். வேற சொல்லுங்க. வேற என்ன? நீங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் போன் பண்ணது நீங்க தான். இப்போ இந்த வேலையை போய் பாருங்க. ரமேஷ் ரிப்போர்ட் 93 அது வந்து ஆமாங்க. அது இங்க பாருங்க, அவரு செல் இல்ல அதோ நான் தான் சொல்றேன் பாத்தீங்களா. அந்த நம்பரு அவருக்கு போன் இல்லாதனால அந்த நம்பருக்கு கார்டு அடிச்சிருந்துச்சு. என்ன எடிட்டரோட நம்பர் தர்றேன். பிஆர்ஓல இல்ல போன வருஷம் 2023 பிஆர்ஓல போய் எந்த நம்பர் இருக்குன்னு போய் பாருங்க. இதெல்லாம் உங்க சொல்லணும் அவசியம் கிடையாது. இருந்தாலும் நம்ம பழக்க வளத்துக்கு வேண்டி சொல்றேன் நானு. சரிங்களா? பிஆர்ஓல லெட்டர் அவருக்கு தான் தந்திருக்குது. சரிங்களா? டெய்லிங்களா? மந்த்லியா டெய்லிங்களா? வருஷத்துக்குங்க. வருஷத்துக்கு. ஆமா. இப்போ சாணக்கியா எதுங்க டெய்லியா மந்த்லிங்களா? சாணக்கியா பேப்பர் வந்து மாசத்துக்கு 2 டைம் வர்றது. அவர் 2023 வரைக்கும் 2023 டிசம்பர் 31 வரைக்கும் தான் அவர் இலக்கு வேண்டியது அவசியமே இல்லை. அப்புறம் இல்ல இதை நீங்க கேட்கணுங்கிற அவசியமே இல்ல. சரிங்களா? ஆனா நீங்க கேட்டீங்க. இல்ல போலி நிருபரா வந்து போலி நிருபரா அந்த பத்திரிகை இருக்குதான்னு வெப்சைட்ல போய் பாருங்க. அதையும் நான் சொல்லுவேன். போலி நிருபரா எடுக்கிறோம் அப்படின்னு யார் எடுக்கிறேன்னு சொன்னது? எடுக்கிறேன்னு சொன்னது யாரு?
இல்ல ஒரு அந்த குரூப்ல இல்ல நீங்க அந்த குரூப் இல்ல அந்த குரூப்ல நீங்களும் தானே இருந்தீங்க. ஆமா நானும் தான். நீங்க எல்லாம் வாய் பேசுனீங்களா அந்த குரூப்ல? நான் கேள்வி கேட்டவனே நான் தான். கேள்வி கேட்டவனே நான் தான். கேட்டதே நீங்க தான் வந்து பேசுறீங்க. புரியல. பத்திரிக்கையில வந்து சாமுராய் எடிட்டர் வந்து சப் எடிட்டருங்கிறீங்க. சாமுராயில நான் எடிட்டர் இல்ல உங்க கிட்ட சாமுராயில வந்து நான் எடிட்டர்னு சொன்னேனா? சரி நீங்க சாமுராயில வந்து இல்ல சாமுராயில வந்து நான் திருப்பூர் மாவட்ட தலைமை செய்தியாளரா இருக்கிறேன். அப்புறம் சாணக்கியா பேப்பர்ல வந்து சரி சாணக்கியா ரிப்போர்ட்டர்ல வந்து இல்ல சாணக்கியா ரிப்போர்ட்டர்ல வந்து உதவி ஆசிரியரா இருக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்புறம் எதுக்கு நீங்க எதுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க? எதுக்கு போன் பண்ணீங்க என்கிட்ட? என்ன எனக்கு எதுக்கு போன் பண்ணி நீங்க கேள்வி கேட்டிருக்கிறீங்க? எனக்கு ஒரு நம்பர் வந்தது, நான் வந்து கேள்வி கேட்டேன், அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கறது உங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது? ரூல்ஸ் இருக்குதா? ஜனநாயக நாட்டில் வந்து யாரை வேணா என்ன வேணா என்ன கேட்கணும்? இல்ல யாரை வேணாலும் கேட்கணும். என்ன நீங்க கேட்கறீங்க? இல்ல என்ன கேட்ட என்ன கேள்வி கேட்ட அது சொல்லு. அந்த பத்திரிக்கையில நான் அந்த பத்திரிக்கை என்றது நான் அதுல இல்ல அதுல உதவி ஆசிரியரா நான் இருக்கிறேன். இல்ல சாமிக்கா பத்திரிக்கை வருதா இல்லையா? அது வந்து என்னது புரியல. பத்திரிக்கையில வந்து இந்த பேர் போட்டிருக்கு ரமேஷ்ங்கிறது நீங்களா அப்படின்னு நீங்க கணக்கு இல்ல அப்பவே வந்து ஆமாங்க அப்பவே வந்து ஆமாங்கன்னு நான் உங்ககிட்ட போய் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் இருந்திருக்கும்? சரி நான் தான் இல்ல இத்தனை டீட்டெயில் சொல்றேன்ல. நீங்க எதுக்கு உங்க வேலை பாருங்க, உங்க விஷயத்த நான் எனக்கே தலைவனா? சரி என்ன தலைவருக்கு ஒண்ணுமே இல்லையே. நீங்க உங்களே மாதிரி நான் எதுவுமே பண்றது இல்லையே. என்னோட நான் என்ன பண்றேன்? நான் உங்க விஷயத்தை நீங்க என்னமோ பண்ணி தொலைங்க, எனக்கு என்ன தேவையே இல்லையே. இந்த தொலை பேசுனா கனகராஜ் நல்லா என்ன தொலை சுப்பிரமணி இல்ல சுப்பிரமணி நீ எனக்கு கூப்பிட்டு பேசுறதே தப்பு. நீ எதுக்கு எனக்கு கூப்பிடுற? உன எதுக்கு நாங்க சொல்லு சுப்பிரமணி. இங்க பாரு நீ வா போன்னு பேசுற, அதனால உன்னை வா போன்னு பேசுற சரியா? ரமேஷ் பிங்கிறது யாரு? கனகராஜா ஏன் ரிப்போர்ட்ரு? ஓ ரிப்போர்ட்னா அவன் கையில தானே கொண்டு போனேன். உங்க கையில இருக்கு இந்த நம்பருக்கு. நான் எந்த நம்பர் வேணாலும் கொடுப்பேன். அது என் பத்திரிக்கை இருக்குதா என்ன நீ யாருன்னு என்ன செக் பண்ணிக்க. உனக்கு காரணம் இருக்குதா? ஃபர்ஸ்ட் நீயே யூடியூப் சேனல் ஆளு இல்ல நீ யூடியூப் சேனல் வச்சிருக்கிற நீ அப்படியா? நான் உன்னை இல்ல உங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து இங்க நான் செய்தி எல்லாம் எடுத்து வந்து கோயில வந்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் எடுத்து இது ஒண்ணு இல்லையா? நீ வர வேண்டியதான் பத்தி இருக்குல்ல. கூப்பிட்டு வந்தல போட வேண்டியது நீ எல்லாம் இல்ல உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுங்க அவசியம் இல்ல. அவசியம் உனக்கு யூடியூப் சேனல் அப்படின்னு இல்ல. நீ உன் பத்திரிகை வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கூப்பிடுறேன். உன்னை மதிச்சு இல்ல உண்மையாலுமே இப்ப வரைக்குமே நான் சுப்பிரமணியம் என்ன சொல்றேன்னா இது வரைக்கும் நான் மதிச்சுதான் பதில் பேசுனேன். நான் மதிச்சுதான் பேசுனேன். நீ வந்து தேவையில்லாம வேற மாதிரி பேசுற. நான் தேவையில்லாத பேசலையே. அப்புறம் நீ தேவையில்லாம பேசுன. இப்ப நான் என்ன சொல்றேன்னா உனக்கு அது தேவையா? இப்போ என்ன வேணும்? கனகராஜ் பேசுறது எனக்கு தெரியுது. நான் அப்பவே என்ன சொன்னேன், அவரை பத்திரிகையில இருந்து எடுத்தாச்சு. இப்ப செந்தில்னு துரைன்னு 2 பேர் போட்டுருக்குது அப்படின்னு. அதை எதுக்கு சுவிச் ஆஃப் பண்ணானு? அது என்ற நம்பரு பத்திரிக்கை என்றது சரி. அது பத்திரிக்கை இருக்குது இல்ல அது எதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் யார வேணாலும் ஆள் போடுவேன். பத்திரிக்கை உண்மையா இருக்குதான்னு மட்டும் நீங்க பாருங்க. அதை விட்டு போட்டு நீ அந்த நம்பர் ஏன் போடுற இந்த நம்பர் ஏன் போடுற நீங்கள ஏன் கேக்குறீங்க? நான் எந்த நம்பர் வேணாலும் போடுவேன். அது என்ற சௌரியம். உங்க பத்திரிக்கையில வந்து நான் உங்க பேரை கீழே போட்டு மிஸ்யூஸ் பண்ணனா நீங்க கேட்கலாம் சரியா? இதெல்லாம் நீங்க இனிமேல் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எனக்கு கூப்பிடாதீங்க. வேற ஏதாச்சும் என்ன பேசுங்க சரிங்களா? என்னை பத்தி இல்ல யூடியூப் சேனல்ல உனக்கு கிரிமினலா பண்ணி விட்டுருவேன் புரிஞ்சுதா? இப்பவே சொல்றேன் பாரு. நான் இப்பவுமே சொல்றேன் சுப்பிரமணி. இல்ல நான் இப்பவுமே சொல்றேன். நீ ஒரு வார்த்தை விட்டுங்க சரியா? என்ன கேக்குறீங்களா? அப்புறம் நீங்க கேள்வி கேட்டீங்களா இல்லையா? என்ன சொன்ன பத்திரிக்கை இருக்குதா? இல்ல பத்திரிக்கை இல்ல நீ என்ன சொன்ன? உங்க அதாவது பத்திரிக்கை ஆரணை இருக்குதான்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். ஒரு பத்திரிக்கை இல்ல ஆமையா இருக்குதுனால நான் உனக்கு கேட்கலாம் சரியா? கனகராஜ் பத்திரிக்கை இல்ல எல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் காட்டுற மாதிரில காட்டக்கூடாது சரியா? அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மித்தவங்க கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் எங்கிட்ட பேச வேண்டாம் சுப்பிரமணி கேட்டேன் சரியா? இல்ல மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி எங்கிட்ட பேச வேண்டாம். நாம 2 பேரும் நிறைய இல்ல அப்படியே இரு எத்தோட பேசுற நீ யூடியூப் என்னையா நீ பாரு. நீ பார்த்தே சரியா? சரி ஓகே நன்றி. நீ ஓகே நன்றி சரியா?